Article is marked up by P percentage and sold after a discount of P by 4 percentage, thus earning non-zero profit of Z percentage. If the discount percentage given on the article is the same as profit percentage, then find the numerical value of P by 2 plus 240. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது நமக்கு கிவன் வேல்யூஸ் எதுவுமே டைரக்டா கொடுக்கல. ஓகே, எல்லாமே அன்னோன் வேல்யூஸ் தான். ஸோ இதுல நாம கான்செப்ட் பேசிக் கிளியரா இருந்தாலே போதும், இது ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு வேரியபிள்ஸ் தான். ஒன்று காஸ்ட் ப்ரைஸ், இன்னொன்று செல்லிங் ப்ரைஸ், அப்புறம் மார்க்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் இஸ் மார்க்ட் பை பி பர்சன்டேஜ். அதாவது மார்க்டப்னா காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து மார்க்அப் பண்ற அந்த அதிகப்படுத்தி வைக்கிற அந்த வேல்யூ தான் இந்த மார்க்அப் ப்ரைஸ்ங்கிறது. ஸோ அது பி பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோல்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்ங்கிறது மார்க்ட் ப்ரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸ் கம்மி பண்றது தான் அந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது பி பை 4 பர்சன்டேஜ். தென் இந்த மாதிரி மார்க்அப் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட்டுங்கிறது இசட் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இசட் பர்சன்டேஜ். இஃப் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிவன் ஆன் த ஆர்டிகல் இஸ் சேம் அஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இதில் டிஸ்கவுண்ட் பர்சன்ட்ங்கிறது பி பை 4 பர்சன்டேஜ். ஸோ இது ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இசட் பர்சன்டேஜ். ஸோ இதில் இருந்து நம்ம பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பி பை 4 ஈக்குவல் டு ரைட் சைடில் இசட் மட்டும் இருக்கும். ஸோ இதை நம்ம லெட்டர்ஸ் ஒரு பக்கம், நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அதாவது பி டிவைடட் பை இசட் லெஃப்ட் சைடு வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். இந்த 4 ரைட் சைடில் போகும்போது மேலே நியூமரேட்டர்ல வந்துடும். ஸோ டினாமினேட்டர்ல பை 1. ஓகே, ஏன்னா இது ரேஷியோ வேல்யூங்கிறதால நம்ம 4 by 1 எடுத்துக்கலாம். ஸோ இதில் பியோட வேல்யூ 4 யூனிட். ஓகே, அதே மாதிரி இசட்டோட வேல்யூங்கிறது 1 யூனிட். ஓகே, இந்த 4 and 1ங்கிறது ரேஷியோ வேல்யூஸ். ஓகே, ரியல் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த ரேஷியோ வேல்யூங்கிறதால பி ஈக்குவல் டு அதை 4xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை ஏன் 4xன்னு எடுத்துருக்கோம்னா நமக்கு பியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, மார்க்ட் அப் பை பி பர்சன்டேஜ். ஓகே, ஸோ அது ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ பி பர்சன்டேஜ்னு எடுத்தீங்கன்னா இதை பியோட வேல்யூ 4x. ஸோ பர்சன்டேஜ்ங்கிறதால 4x பர்சன்டேஜ்னு போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இசட்டோட வேல்யூ அதே தான். இசட்டுங்கிறது நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இசட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ 1x. ஓகே, 1 யூனிட்னா 1x. ஸோ பர்சன்டேஜ்ங்கிறதால 1x பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம். இனி கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஆர்டிகல் இஸ் மார்க்ட் அப் பை பி பர்சன்டேஜ். அதாவது காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து தான் நாம மார்க்அப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்அப் பண்றாங்கன்னா பி பர்சன்டேஜ். ஸோ நமக்கு பி பர்சன்ட்ங்கிறது 4x பர்சன்டேஜ். ஓகே, தென் டிஸ்கவுண்ட் பண்றது மார்க்ட் ப்ரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸுக்கு கம்மி பண்றது. ஸோ மார்க்ட் ப்ரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸுக்கு கம்மி பண்றது பி பை 4 பர்சன்டேஜ். ஓகே, டிஸ்கவுண்ட் ஆஃப் 4 பி பை 4 பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ பி பை 4னா நமக்கு பியோட வேல்யூ 4 டிவைடட் பை 4 மீன்ஸ் 4 கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு 1x பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதுதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கணும். தென் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிவன் ஆன் த ஆர்டிகல் இஸ் சேம் அஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை தான் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ இசட் இருக்கிற இடத்துல நாம 1x பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். ஓகே, இதுல இருந்து நம்ம மார்க்ட் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் ரேஷியோ வேல்யூஸ் எடுத்தீங்கன்னா மார்க்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, ஸோ இதில் மார்க்ட் ப்ரைஸுங்கிறது காஸ்ட் ப்ரைஸை விட 4x பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் அதிகம்னா அதில் எந்த வேல்யூ இருக்கோ அது கூட ஒரு 100 ஆட் பண்ணி போடும்போது தான் நமக்கு பர்சன்டேஜ் அதிகமாக வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது டினாமினேட்டரில் 100. ஓகே, சரி, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா
1x பர்சன்டேஜ். ஸோ டிஸ்கவுண்ட்ங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸுக்கு கம்மி பண்ணுறது. ஓகே, அதாவது செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ரேஷியோ வேல்யூவில் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100னா செல்லிங் ப்ரைஸ்ங்கிறது நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 1x பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 1x நம்ம மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதை நம்ம ரெண்டு இக்குவேஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இக்குவேஷன், செகண்ட் இக்குவேஷன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ரைட் சைடில் அதோட ஈக்குவல் டு வேல்யூஸ். மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸுக்கு 4x ப்ளஸ் 100 டிவைடட் பை 100 இன்டூ செல்லிங் ப்ரைஸ் பை மார்க்கெட் ப்ரைஸுக்கு 100 மைனஸ் 1x டிவைடட் பை 100. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் மார்க்கெட் ப்ரைஸ் காமன் வேல்யூ, அதை மல்டிபிள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, ஸோ ரைட் சைடில் 4x ப்ளஸ் 100 divided by 100 into 100 minus 1x divided by 100. So selling price by cost priceங்கிறது நமக்கு profit percentage value. Okay, profit percentனாலே selling priceக்கும் cost priceக்குள்ள difference. So selling price divided by cost price equal to, so இங்க நமக்கு 1x percentageங்கிறது தான் நமக்கு profit percentage. ஸோ அதை இக்குவேஷனில் எழுதும்போது காஸ்ட் ப்ரைஸுக்கு 100, செல்லிங் ப்ரைஸுக்கு 100 ப்ளஸ் 1x. ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு ப்ளஸ் வேல்யூ, லாஸ்ன்னா அது மைனஸ் வேல்யூ. ஓகே, ஸோ ப்ராஃபிட்டுங்கிறதால நான் அதை ப்ளஸ் 1xன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸும் இந்த செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுமே லெஃப்ட் சைடு வேல்யூ சேம் ரேஷியோஸ் தானே. ஓகே, எஸ்பி டிவைட் பை சிபி, எஸ்பி டிவைட் பை சிபி. அப்படின்னா நமக்கு ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 100 ப்ளஸ் 1x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ரைட் சைடில் 4x ப்ளஸ் 100 divided by 100 into 100 minus 1x divided by 100. ஓகே, இதில் காமனாக கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சில கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 100 மட்டும் தான் கேன்சல் ஆகும். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற 100 லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். ஸோ போகும்போது 100 into 100 plus 100x, ரைட் சைடில் 4x plus 100 multiple with 100 minus 1x. ஸோ ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட் வேல்யூஸில். ஸோ 4xம் 100 முதல்ல மல்டிபிள் பண்ணும்போது 400x, தென் 4x அண்ட் மைனஸ் 1xனா மைனஸ் 4x ஸ்கொயர். ஓகே, தென் ப்ளஸ் 100 into 100, then minus 100 into 1x 100x. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 100ம் இன்டூ 100 இருக்கு, ப்ளஸ் ஒரு 100x இருக்கு. ஸோ இந்த 100 இன்டூ 100ம் இந்த 100 இன்டூ 100ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு மைனஸ் 4x ஸ்கொயருங் வேல்யூவை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அது 4x ஸ்கொயராக மாறிடும். ஓகே, மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் மாறிடும். அதே மாதிரி மைனஸ் 100xையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 100x, தென் 400xை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 400x. இங்கே ஆல்ரெடி ஒரு 100x இருக்கு. ஸோ ப்ளஸ் 100x ஈக்குவல் டு ரைட் சைடு வேல்யூ 0. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்முலா நம்ம மாற்றிருக்கோம். தென் 4x ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 200x கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து காமனாக ஒரு எக்ஸை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா ரிமைனிங் 4x மைனஸ் 200 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 4x ஈக்குவல் டு 200ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மைனஸ் 200 ரைட் சைடில் வரும்போது ப்ளஸ் 200. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50ங்கிற இன்னொரு வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூ எலிமினேட் பண்ணிடலாம்.
ஓகே. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 0வா மாறிடுச்சுன்னா, இங்க நம்ம ஆ ஆரம்பத்துல எக்ஸ்ன்னு எந்த வேல்யூ எடுத்திருக்கோம்னா, இங்க பாருங்க p% ஈக்குவல் டூ 4x%. ஓகே. எக்ஸோட வேல்யூ நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா, அந்த மொத்த வேல்யூ நமக்கு 0வா மாறிடும். ஓகே. ஸோ p% மீன்ஸ் அந்த p யோட வேல்யூ. ஓகே. அதாவது மார்க்அப் பண்ண பெர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ அது வந்து 0வா மாற வாய்ப்பு கிடையாது. ஓகே. அது சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனால தான் எக்ஸோட வேல்யூ நாம 0க்கு பதிலா 50 எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ எக்ஸோட வேல்யூ 50ய சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, p ஓட வேல்யூ ஓகே. pங்கிற ஒரு இன்டிஜர் நம்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, 4 இன்டூ எக்ஸ். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 50ய போட்டுக்கோங்க. அதே மாரி z ஈக்குவல் டூ 1 இன்டூ எக்ஸ் அதாவது 50. ஸோ p யோட வேல்யூ 200. தென் z ஓட வேல்யூ 15 கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ, ஃபைண்ட் த நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் p/2 பிளஸ் 240. ஸோ p இருக்கிற இடத்துல நாம 200ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். டிவைடட் பை 2 பிளஸ் 240. ஸோ 200க்கு 100 டைம்ஸ் கிடைக்கும். பிளஸ் 240. ஸோ ஆன்சர் இஸ் 340. ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர்.